இந்த வார்த்தையிலே நீங்கள் தியானிக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் பசியாக இருப்பதில்லை. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றிலிருந்து 7 நாட்களுக்குள்ளாக இந்த வருஷத்திற்கான உபவாச நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். அடுத்த புதன்கிழமை ஆஷ் வெட்னஸ்டே. அதற்கு முன்பதான இந்த 7 நாட்களிலே கடவுள் என்னுடைய இருதயத்தை ஐ ஆம், நான் என்று சொன்ன, நானே என்று சொன்ன அந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, அதிலே முதல் ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட் என்ன என்று பார்க்கும்போது, நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். 48வது வசனத்திலே ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப் என்று சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். இந்த பிரெட் ஆஃப் லைஃப் என்று ஏன் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அதற்கு முன்பதான வசனங்களிலே நாம் சிந்தித்து படித்து பார்க்கும் பொழுது மோசேயை குறித்து பேசுகிறார்கள். அவங்கெல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. மோசே பாருங்க, வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தாரு, எங்க எல்லாருக்கும் மன்னாவை கொடுத்து போஷித்தாரு, அவங்க பிழைச்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே மோசே கொடுக்கலப்பா. வசனத்தை பார்ப்போமா? 32வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த அப்பத்தை எங்களுக்கு டெய்லி கொடுத்தீங்கன்னா நாங்க பிழைச்சிருப்போமே அப்படின்னு சொல்லும் பொழுது 35வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். என்கிட்ட வருகின்றவங்க ஒரு காலும் பசியோடு இருப்பதில்லை, என்னிடத்துல விசுவாசிக்கிறவங்க தாகமாய் இருப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது பிரியமானவர்களே, ஜீவம் அப்பம் என்று சொல்லப்படுவது இந்த வார்த்தை. இந்த வார்த்தையோடு கூட நம்ம பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அடுத்த 40 நாட்களுக்கு இந்த வார்த்தையிலே நீங்கள் தியானிக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் பசியாக இருப்பதில்லை, நீங்கள் பிழைத்திருப்பது மாத்திரமில்ல, உங்களுக்கு தாகம் இல்லாம, இந்த தாகம் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு தேவையோ, ஆண்டவரே எனக்கு தாகமா இருக்கு ஆண்டவரே, ஏக்கமா இருக்கு ஆண்டவரே, அந்த ஏக்கத்தை நீக்குகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த ஒரு நிச்சயத்தோடு ஜீவ அப்பமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்திலே வருகிறவன் பசியா இருப்பதில்லை என்று சொல்லி எங்களை தேற்றினவர் நீர் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே, வானத்திலிருந்து இறங்கின உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஜீவ அப்பத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.